தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது நம்முடைய பங்குல இந்த கொரோனா உயிர்கொல்லியின் போது ஏறக்குறைய 10 பேருக்கு மேல் நம்முடைய பங்கிலே சுகமில்லாமல் மரித்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இத்திருப்பலியில நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். மரித்த ஆன்மாக்களுடைய குடும்பத்தார் அனைவருக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் அவர்களுக்கு தமது இரக்க பெருக்கத்தை பொழிந்து அவர்களை தன்னுடைய ஆறுதலால் நிரப்பும்படியாக நாம் மன்றாடுவோம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்கச் செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உம் இளமையின் அன்பையும் மணமகனுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகிறேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முதற்கனியாய் இருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர். அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வைத்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள்.
எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. பல்லவி. ஆண்டவரே, ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசேயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை.
இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகி விட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனமாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசின் மறைபொருளை குறித்து பேசுகின்றார். மறைபொருள் என்றால் என்ன? மறைபொருள் என்பது கடவுளுடைய அறிவுக்கு மட்டுமே பொருந்துகின்ற, எட்டுகின்ற ஒன்றாக இருக்கிறது. மறைநூலை சாதாரண மனிதர்கள் தங்களுடைய மனித அறிவால் அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. மறைபொருள் என்பது இறைவனுக்குரியது, விண்ணகத்திற்குரியது. எனவே இறையரசின் மதிப்பீடுகள், விண்ணக கொடைகள் கடவுளுடைய மறைபொருளாக விளங்குகிறது. அதை அறிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு கொடுத்து வைக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் ஆண்டவருடைய சீடர்கள் விண்ணரசின் மறைபொருளை அறிவதற்கும் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் அவர்கள் ஆவலோடு தங்களுடைய உள்ளங்களையும் தங்களுடைய மனங்களையும் திறந்து வைத்தவர்களாக இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவை, கடவுளை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த மறைபொருள் அவர்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் இவ்வுலக மக்களோ இந்த உலக கவலையினாலும், இந்த உலக செல்வங்களினாலும், இந்த உலக சிற்றின்பங்களினாலும் அவர்கள் தங்களுடைய உள்ளங்களையும் தங்களுடைய செவிகளையும் மந்தமாக்கி அவர்கள் இறை வார்த்தைக்கு, கடவுளுடைய மறைபொருளுக்கு அவர்கள் தங்களை முழுமையாக மறைத்து வைத்திருக்கின்றார்கள். எனவே சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் கடவுளுடைய மறைபொருளை முழுமையாக அறிந்து கொள்ள, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடர்களாக வாழ, கிறிஸ்துவின் போதனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக நாம் உள்வாங்கி உணர்ந்து தெளிந்து அதன்படி வாழுகின்ற பொழுது நாம் கடவுளுடைய நன்மைத்தனங்களையும் ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்து வழியாக பெற்றுக்கொள்வோம். இதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும்
அப்பமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த திராட்சை ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த திராட்சை ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் உம் திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே, குற்றம் நீங்கி என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்படச் செய்தருளுவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து
பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்ட் கிரேஷியஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியிலே நாங்கள் எந்த ஆன்மாக்களுக்காக மன்றாடுகிறோமோ அந்த ஆன்மாக்களை நீதாமே நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக எங்களுடைய பங்கிலே இந்த லாக்டவுன் காலங்களிலே மரித்த 10 பேருக்கும் மேலான எங்களுடைய பங்கு மக்களை நீதாமே நினைவு கூர்ந்தருளும். அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை அளித்தருளும். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் எங்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடல் ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, இத்திருவிருந்திலே பங்கு கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் உடல் அளவில் நேரடியாக ஆலயத்தில் பங்கு கொண்டு ஆண்டவருடைய திருவுடலை நீங்கள் உட்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இதோ இந்த வேளையில கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக, ஆண்டவருடைய சீடர்களாக, ஒரே குடும்பமாக நீங்கள் உங்கள் இல்லங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பலியை என்னோடு இணைந்து நீங்கள் ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழுவதுமாக உங்களுக்கு அர்ப்பணிக்கின்றார். அவர்
தன்னை கையளிக்கின்றார். இந்த வேளையிலே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய மனதளவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அப்பரச வடிவிலே நீங்கள் நேரடியாக உட்கொள்ள முடியாவிட்டாலும் இந்த திருப்பலியிலே பங்கு கொள்வதின் வழியாக நிறைவாக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ளீர்கள். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆன்ம உள்ள சுகத்தோடு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. புனித யூதா ததையு நவநாள் ஜெபம். கைவிடப்பட்டோரின் புனிதரான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். முடியாதவற்றை முடிப்பவரான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா ததையுவே, உம்மை நாடிடும் எங்களுக்காக இறைமகன் இயேசுவை மன்றாடும். அன்பு சகோதரரே, இறைவன் தமது புனிதர்களிடத்தில் வியப்புக்குரிய விதமாய் விளங்குகின்றார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதா ததையுவை மன்றாடி வாழ்வில் வளம் பெறுவோமாக, இறையன்பால் ஈர்க்க பெறுவோமாக. 12 சீடர்களில் ஒருவரான புனித யூதா ததையுவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதா ததையுவே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம். அண்டினோரை ஆதரிக்கும் தயாள உள்ளம் கொண்ட புனித யூதா ததையுவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். புனித யூதா ததையுவை நோக்கி சிறப்பு நவநாள் ஜெபம். புனித யூதா ததையுவின் வல்லமையுள்ள மன்றாட்டில் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவைகளை அவருக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளையும் தப்பாமல் அடைந்து தர கெஞ்சி மன்றாடுவோமாக. மாட்சிமிக்க அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததையுவே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நெருங்கிய உறவினரே, புண்ணியங்கள் மின்னி துலங்கும் தூயவரே, புதுமை வரங்களில் சிறந்தவரே, தம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயாள உள்ளம் கொண்டவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை உமக்களித்த அன்பு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதயபூர்வமான நன்றி நல்கின்றோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம சரீர நலன்களை எல்லாம் அடைந்து தந்தருள உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்போது எங்களுக்கு மிகவும் அவசியமான இந்த வரங்களை பெற்று தாரும். எங்கே சிறிது நேரம் மௌனமாக உங்களுடைய முக்கிய தேவைகளை புனித யூதா ததையு வழியாக ஆண்டவிடத்திலே எடுத்து கூறுங்கள். உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி அதனுடைய முடிவுக்காக காத்திருக்கின்ற உங்களுடைய குழந்தைகள் முழுமையாக தேர்ச்சி பெற்று நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த துன்பமான, துயரமான, கஷ்டமான சூழ்நிலையில இறைவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு மன ஆறுதலையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும்படியாக ஜெபியுங்கள்.
வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் இறைவன் உரிய காலத்திலே விரைவாக அவர்களுக்கு அவருடைய வேலையை மீண்டுமாக கொடுத்து அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக உழைத்து அதன் வழியாக பொருளாதாரத்தை சம்பாதிக்க இறைவன் அவர்களுக்கு வழி செய்யும்படியாக வேண்டிக் கொள்வோம். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ள பண்பாடு உடையவரும் இறைபுகழை பாடுபவருமான பேர் வெற்றி இலங்கும் தயாள இறுதிய ததையவே உமது வல்லமையும் எங்கள் நம்பிக்கையை வீண்போக விடாதையும் கர்த்த துரோகியின் பேர் ஒற்றுமையால் உமக்கு நேர்ந்த பக்தி குறைவை பரிகரிக்க வகையின்றி வாடுவோருக்கு வல்லமையுடன் உதவி புரியும். அரிய வரத்தை இறைவன் உமக்கு அளித்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்தருளும். இப்பெரிய வரத்திற்காக நாங்கள் உம்முடன் சேர்ந்து இறைவனின் புகழை பாட துணை புரியும். அவருக்கு நன்றி செலுத்த தயவு செய்யும். செய்கின்ற இப்பேருதவிக்காக எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டை மக்களிடையில் அறிய செய்வோம். பலர் அறிய புனிதரே, சிறப்பியல்கள் பல படைத்தவரே, பலன் தரும் உமது பக்தி பாரங்கும் பரவ எங்களால் ஆன பிரயாசையெல்லாம் எடுப்போம் என்றும் உறுதியாய் வாக்களிக்கிறோம். சகோதரரை, இறைவன் தம் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகின்றார். அப்போஸ்தலரும் வேத சாட்சியும் நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையும் இயலாதவற்றை ஏற்றவருமான புனித யூதாந்ததையின் வல்லமையுள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து அவர் வழியாக இறைவனை வேண்டுமாறு இங்கே கூடியிருக்கிறோம். பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் இயேசுவோடு நெருங்கிய உறவு கொண்டு விளங்கிய புனித யூதாந்ததையை போல் நாங்களும் இயேசுவோடு என்றும் இணைந்து வாழும்படியாக புனித யூதாந்ததையை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆன்ம தாகத்தால் அயராது உழைத்து கிறிஸ்துவை அறியாதோர் அவரை அறிய விசுவாச ஒளியை ஏற்றிய புனித யூதாந்ததையை போல் நாங்களும் ஆன்ம மீட்பில் அக்கறை உள்ளவர்களாகவும் விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிய செய்கிறவர்களாகவும் விளங்கும்படியாக புனித யூதாந்ததையை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தப்பறையான கொள்கைகளை பரப்பியவர்களை கண்டித்து மெய்மறை தலை தூங்கும்படி கிறிஸ்தவர்களுக்கு திருமுகம் எழுதி விசுவாசத்தை காத்த புனித யூதாந்ததையை போல் நாங்களும் திருச்சபையின் போதனைக்கு எதிரானவற்றை அகற்றி தப்பறைகளினின்று பாதுகாக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் வாழும்படியாக புனித யூதாந்ததையை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இறை மகனின் விண்ணேற்றத்திற்கு பின் அவரது ஆணைப்படியே எத்தென்சா நாட்டிற்கு சென்று தொழுநோயால் அவதியுற்ற அந்நாட்டு அரசனுக்கு அற்புத சுகம் அளித்த புனித யூதாந்ததையை மன்றாடி கேட்கும் நாங்கள் ஆன்ம சரீர வியாதிகள் அனைத்திலும் இருந்தும் பாதுகாக்கும்படியாக புனித யூதாந்ததையை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை இழந்தவர்களின் நம்பிக்கையான புனித யூதாந்ததையுவின் மன்றாட்டினால் திருமறை செழிப்புற்று ஓங்கவும் எங்கள் குடும்பங்களில் நீதிய சமாதானமும் நற்சுகமும் நிலவி தேவாசி பெருகும்படியாக புனித யூதாந்ததையை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்திற்காக உயிர் துறந்த புனித யூதாந்ததையை போல் குருக்களும் இறை மக்களும் விசுவாசத்தில் ஆழ்ந்த பற்றும் ஆர்வமும் கொண்ட வாழ்க்கை நடத்தி முடிவில்லா மோட்சம் சேர தகுதி பெறும்படியாக புனித யூதாந்ததையை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம் பங்கு முன்னேற்றம் அடையவும் இந்நவநாள் செய்வோர் அனைவரும் விரும்பி கேட்பவையெல்லாம் விரைவில் பெற்று மகிழும்படியாகவும் புனித யூதாந்ததையை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதாந்ததையின் மன்றாட்டால் திருச்சபையில் நீர் செய்துள்ள எல்லா நன்மை உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயலாதவற்றை ஏற்று புனிதரை மன்றாடி மனுக்குலத்தோர் அடைந்த ஆன்ம சரீர பேருபகாரங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலரான புனிதரின் மன்றாட்டினால் பாவிகள் மனம் திரும்பவும் கடும் பிணியாளர்கள் நலம் பெறவும் நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே திருமுன் குழுமியிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அப்போஸ்தலரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித யூதாந்ததையின் மன்றாட்டினால் வேத விசுவாசம் வளர்ச்சி அடைந்து திருச்சபை பாதுகாக்கப்பட்டு திருமறையை செழிப்புற செய்ததற்காகவும் எமது குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவி தேவாசி பெருக செய்வதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி
நன்றி செலுத்துகிறோம். நாம் அடைந்த தனிப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோமாக. ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென்.